அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற வெள்ளிக்கிழமை, தை மாதத்திலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஆடி வெள்ளி எப்படி விசேஷமோ அதே மாதிரி தை வெள்ளி ரொம்ப விசேஷம். யாரை வணங்குவதற்கு விசேஷம் என்று சொன்னால், வெள்ளிக்கிழமைனாலே உங்களுக்கு தெரியும், அது சுக்கிரவாரம். மகாலட்சுமியை வணங்க வேண்டிய அற்புதமான ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை நாள். அதுவும் தை மாதத்திலே ரொம்ப விசேஷம். மகாலட்சுமியினுடைய பெருமையை வாயாலே சொல்ல முடியுமா என்று சொன்னால் சொல்ல முடியாது. சாஸ்திரங்களெல்லாம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால், பெருமாள் பெருமையை கூட ஒரு விதமாக சொல்லிவிட முடியுமா. ஆனால் அந்த பெருமாளுடைய திருமார்பிலே அமர்ந்திருக்கக்கூடிய தாயாருடைய பெருமையை சொல்ல முடியுமா என்று சொன்னால், வேதத்தை படைத்த அந்த நான்முகனாலும் சொல்ல முடியாது, அந்த வேதம் காட்டுகின்ற பெருமாளாலும் சொல்ல முடியாது. சரி, அப்ப மகாலட்சுமியால சொல்ல முடியுமா அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? வேற யாருக்கும் நம்ம பத்தி தெரியாட்டி போனாலும் நம்ம பத்தி நமக்காவது தெரியும் இல்லையா? அந்த மாதிரி மகாலட்சுமியாவது தன்னுடைய பெருமையை அறிந்திருப்பாளா அப்படி என்று கேட்டால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதிலை சொல்லுகின்றார்கள். மகாலட்சுமியால் கூட மகாலட்சுமியினுடைய பெருமையை சொல்ல முடியாது. அப்படி என்ன, ஒரு சொல்லவே முடியாத, அளவிற்கரியா என்று சொல்றோம் இல்லையா, அளவிட முடியாததாக அவளுடைய பெருமை இருக்கிறது என்பதுதான் அந்த சிறப்பு. அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்கு உரிய நாள் இந்த வெள்ளிக்கிழமை நாள். அப்படிப்பட்ட இந்த தை வெள்ளிக்கிழமை என்று விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமியை வணங்க வேண்டும். எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க. விளக்கிலேயே மகாலட்சுமி வந்துடும். எல்லா பெருமாள் கோயிலையும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா தாயார் தனி கோயில் நாச்சியார் இருப்பார் இல்லையா, தாயாருக்கு ஒரு திருமஞ்சனம் இருக்கும், அப்புறம் உள்பிரகார புறப்பாடு இருக்கும். அதில் இந்த தை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அது விசேஷமான திருமஞ்சனம் இருக்கும். அந்த விசேஷமான திருமஞ்சனத்தோட அந்த புறப்பாடு இருக்கும். அப்போ போய் அந்த தாயாரை சேவிச்சோம்னா நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதாவது நம்ம வித்தைக்கு தனி தெய்வம், வீரத்துக்கு தனி தெய்வம் கிடையாது. எல்லா தெய்வமும் மகாலட்சுமி தாயார் தான். அதனால தான் அஷ்டலட்சுமி, வித்யாலட்சுமி, வீரலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, அத்தனை லட்சுமியும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்று சொல்லக்கூடிய 8 வகையான செல்வங்கள் நீங்காமல் நிறைந்திருக்கும். அதான் நீங்காத செல்வம் என்று ஆண்டாள் சொல்லுகின்ற அந்த செல்வமானது மகாலட்சுமி தாயாரை இந்த தை வெள்ளிக்கிழமை என்று வீட்டிலே விளக்கேற்றுதல்ங்கிறது ரொம்ப அபாரமான ஒரு விஷயம். தாயாரைத்தான் வணங்க வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா புரியும். பெருமாள் எப்படி இருப்பார், தாயாரோட சேர்ந்தா எப்படி இருப்பார், இதை நம்ம சொல்லல. ராமாயணத்துல ராமனுடைய அம்பாலே அடிபட்டு விழுந்த வாலி சொல்றான், எப்பா இந்த மாதிரி மறைஞ்சிருந்து என் மேல அம்ப போட்டியே, இது தர்மமா? நீ எப்பேற்பட்ட குலத்திலே பிறந்தவன், கொஞ்சம் கூட உங்களுடைய குலத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் தர்மத்தை தவறாமல் ஆண்டவர்களாயிற்று. கோ இயல் தர்மம் அப்படின்னு சொல்ற. கோன்னா அரசன் இல்லையா? ஒரு குற்றமற்ற தர்மம். உங்கள் குலத்து உதித்தோர் எல்லாம், உங்கள் குலத்திலே யாரெல்லாம் பிறந்தார்களோ அவர்கள் எல்லோரும் அதை தவறாமல் கடைபிடித்தவர்கள் அல்லவா? ஓவியத்தில் எழுதவண்ணா உருவத்தாய், அபாரமா நிகிரியே, ஓவியத்தில் எழுதவண்ணா உருவத்தாய், அது உன்னுடைய குலத்துக்கு உடமையன்றோ? கோயியல் தர்மமெல்லாம் உன் குலத்துக்கு உரியதன்றோ? ஓவியத்தில் எழுதவண்ணா உருவத்தாய், ஆதியை ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. நீ நல்லாத்தான் இருந்த. எது வரைக்கும்? மகாலட்சுமி உன்னோட இருந்த வரைக்கும் நீ நல்லா தான் இருந்த. சீதை உன்னோட இருந்த வரைக்கும் அறத்தை பின்பற்றுபவனாகவே நீ இருந்த. ஆனால் நீ என்றைக்கு அந்த சீதையை பிரிந்தாயோ, தனித்து நின்றாயோ, தர்மத்தை மறந்தாயே, உன்னுடைய கருணையை மறந்தாயே அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்ரீசப்தத்தோட ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கும் பொழுது அவனுடைய பெருமை எல்லையற்றதாக இருக்கும், அருள் கொண்டதாக இருக்கும், மன்னிப்பு வழங்குவதாக இருக்கும், எல்லோரையும் காப்பதாக இருக்கும். அவ்வளவு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் மகாலட்சுமியை முதலில் வணங்கிவிட்டு பிறகு பெருமாளை வணங்க வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு கோயிலில் போனாலும் சரி, நீங்கள் வீட்டிலேயே விளக்கு வச்சாலும் சரி,
மனம் உருகி அன்று மகாலட்சுமியை வணங்குங்கள். அப்படி வணங்கினால் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இன்னைக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு. இன்னைக்கு என்ன விசேஷம் என்று சொன்னால், சைவத்திலே அப்பூதி அடிகள் 63 நாயன்மார்களிலே ஒருவர் அப்பூதி அடிகள். அந்த அப்பூதி அடிகளுடைய குரு பூஜை தினம் இன்னைக்கு. இந்த அப்பூதி அடிகள் யார் தெரியுமா? அவர் இறைவனை வணங்குவதை விட இறையடியார்களை துதிப்பதன் மூலமாக ஆன்ம மேன்மை கிடைக்கும் என்பதை உலகுக்கு காட்டியவர். இந்த திருவையாருக்கு பக்கத்தில் திங்களூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் தான் அவர் அவதரிக்கிறார். அவர் திருநாவுக்கரசர் அப்பர் மேல அபாரமான ஒரு மதிப்பு வைத்திருந்து தன்னுடைய தர்ம செயல்களை எல்லாம் அவர் பெயராலே நடத்துகின்றார். ஒரு நாள் அப்பரே திருநாவுக்கரசரே அந்த ஊருக்கு இது ஏன்பா உன் பேர்ல போர்டு போட்டுக்காம என் பேர்ல போர்டு போட்டு நடத்துறியேன்னு சொன்ன உடனே அவருக்கு கடுமையான கோபம் வருகிறது. நீ திருநாவுக்கரசனின் பெருமையை அறியவில்லையோ? பார்த்தா நீ சிவத்தொண்டு புரிபவராக இருக்கிறாய், ஆனால் ஒரு அடியாரை பற்றி உமக்கு சரியாக தெரியவில்லையே, அவரை பற்றி இகழ்ச்சியாக இன்னொரு அடியாரிடம் பேசுகின்றாய், இது சரியா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான், நீ யார் மீது மதிப்பு வைத்திருக்கிறாயோ அந்த திருநாவுக்கரசே நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறார். வீட்டுக்கு அழைச்சிட்டு போறார். அவருக்கு விருந்து உபச்சாரம் செய்வதற்காக எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்கின்ற பொழுது அவருடைய பையன் பாம்பு கடித்து இறக்கின்றார். உடனே இவர் கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. பார்த்தா அந்த பையன் இல்லை. விருந்துக்கு கூட உண்பதற்கு உன்னுடைய மகனை கூப்பிடுங்கிறார். அவன் இப்பொழுது தங்களுக்கு உதவான். உடனே என்ன சொல்கிறீர் என்று சொல்லும் பொழுது இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றார். பெத்த மகனை பிணமாக்கிவிட்டு இப்படி உணவு சமைத்து பரிமாறுவது உங்கள் இதயத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படியே அழறாங்க. அப்பொழுது அவர் ஒன்றுகலாம் என்று ஒரு பதிகத்தை பாடி அந்த சிறுவனுடைய உயிரை மீட்டெடுத்தார் அப்படின்னு ஒரு வரலாறு. அப்படி அடியார்களை பெருமையை சொல்லுகின்ற அந்த அற்புதமான அப்பூதி அடிகளுடைய தினம் இன்று. இன்னைக்கு நம்முடைய பெருமக்கள் எல்லாம் அந்த அடிகளாரையும் நினைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதால மகாலட்சுமியை நினைத்து ஒரு விளக்கேற்றி வைத்து அந்த மகாலட்சுமியை வணங்குங்கள், ஒரு அடியாரை வணங்குங்கள். இப்படி வணங்குவதன் மூலமாக உங்களுடைய மனம் தெளிவாகும், உங்கள் வீட்டிலே சகல செல்வங்களும் சேரும்.